எப்படியோ பொண்ணு பார்த்து முடிச்சாச்சு, ஒரே அசதியா இருக்குப்பா. நீ எதுக்காக இப்படி முடிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு போகணும்ல, கார் எடு. நீங்க தான் ராஜமாதா ஆச்சே, உங்க பையன் நீங்க சொன்னா தானே கேட்பாங்க. அதனால தான் உங்களுடைய உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரங்கம்மா. வானு, இன்னைக்கு நீ அந்த கிழவி கையால் அடி வாங்க போறது கண்டிப்பா உறுதி. நீ வாயை மூடிட்டி. என் பையனை பத்தி என்ன பத்தி நீ எதுவும் பேச வேணாம், தெரிஞ்சுக்க. சரிம்மா, அதோ இந்த எடுத்துடுறேன். எல்லாரும் வந்துட்டீங்களா என்னன்னு பார்க்கணும்ல, அப்போதானே நம்ம கிளம்ப முடியும். ஏக்கா ஏக்கா அக்கா, இங்க பாருங்க. என்ன டீ சொல்லு, ஏன் இப்படி குசு குசுன்னு கூப்பிடுற? அக்கா, நம்ம பேசாம ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டு போகக்கூடாது? அதுவும் நல்ல ஐடியாவா தாண்டி இருக்கு. எனக்கும் வயிறு பசிக்கி. இப்படியாவது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா நல்லா ஒரு கட்டு கட்டிடுவேன் இன்னைக்கு. சரி இருங்க, அப்படியே சரோஜாக்கா கிட்ட. இல்லை இல்லை, நம்ம சரோஜாக்கா கிட்ட கேட்டால் அவங்க வேணும்னே பண்ண மாட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம பேசாம ரங்கம்மா கிட்டே கேட்டுருவோம், சரியா? எச்சக்கையாலே காக்க விட மாட்டேன் இந்த கிழவி. இதுல நமக்கு சோறு வாங்கி கொடுக்க போறாளா? கேளு கேளு, நானும் கேட்குதேன். ஏன் ரங்கம்மா, நம்ம ஏன் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது? என்னது ஹோட்டலுக்கு போடுமாம்ல? ஹோட்டலுக்கு இவளுக்கு பொண்ணு பார்க்க கூட்டு வந்து ஒரு பெரிய தப்பா போச்சே. இப்போ எப்படி இருந்தாலும் என் பையனோட காசை கறியாக்கிடுவாங்க போலயே. அதெல்லாம் எதுக்கு பானு, நம்ம நேராக வீட்டுக்கே போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறது சாப்பிடுவோம். எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு? உடம்புக்கும் கேடு. உடம்புக்கு கேடு என்ன ரயிலுங்க பேசுதா பறக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த சரோசாக்கா வீட்டில் பிரியாணின்னு நினைக்க. அதனால தான் வீட்டுக்கு போய் தின்னணும், வீட்டுக்கு போய் தின்னணும்னு இப்படி அடிச்சுக்கிட்டு அலையறா. அப்பா, எப்படியோ சரோஜா நமக்கு ஒரு வழியை காமிச்சு விட்டா. இப்படியே பேசி எப்படியாவது இவங்களை வீட்டில் எடுத்துட்டு போய் தள்ளிடணும். சரோஜா சொல்றது கரெக்டு தான். ஹோட்டலில் என்ன சமைக்கிறாங்க, ஏது சுத்தமாக சமைக்க மாட்டாங்களா? வீட்டுக்கு போனால் நம்மளே சுத்தமாக சமைச்சு சாப்பிடலாம். வீட்டுக்கே போயிடுவோம், சரியா? நான் தான் சொல்லலை, இந்த கிழவி ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவான்னு. அவ்வளோதான், நமக்கு சோறு வீட்டில் தான். ஏக்கா, நான் வர வீட்டில் எதுவுமே சமைக்கலாக்கா. இவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாளுங்கன்னு நினச்சதா இவளை கூட பொண்ணு பார்க்கவே வந்தேன். நமக்கு வாய்ச்சது இன்னைக்கு அவ்வளோதான். வீட்டுக்கு போய் ஏதோ இருக்கிறது திங்க வேண்டியதான். அப்புறம் பிரேம், என்ன உனக்கு தான் கல்யாணம் முடிவாயிட்டலா? கூடிய சீக்கிரத்தில் எப்படி இருந்தாலும் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவா. ஒரே சந்தோஷம்தான். ஆமாக்கா. நான் இவ்வளோ பெரிய வச்சரமா பேசிட்டு இருக்கேன். இவன் என்ன ஆமாக்கா நோமக்கான்னு முடிச்சு விட்டா? ஆமா பிரேமே, நீ ஏன் எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கக்கூடாது? ஹோட்டலில் கூட்டு போய் ட்ரீட் கொடுக்கக்கூடாது? அதுக்கு என்னக்கா, தாராளமா கொடுத்துட்டா போச்சு. எப்போ போலான்னு சொல்லுங்க. ட்ரீட் ஆமலே ட்ரீட்டு? என்ன ட்ரீட்டு இவ கேட்குறா? ஹோட்டலுக்கு தான் போக பிளான் பண்ணதான் நினைக்கேன். இவன் அடங்க மாட்டான். ஏன் என்னைக்கோ ஒரு நல்ல நேரம் பார்த்து அதுக்கு போய்கிட்டு இப்பயே போகிறப்ப சாப்பிட்டுட்டு போயிடுவோம். உன் ட்ரீட்டும் முடிஞ்ச மாதிரி ஆயிடும்ல. சரிங்கக்கா, போறப்பயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம், சரிங்களா? அப்படி சொல்லு பிரேம். அவ்வளோதான், போகிறப்பயே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். அக்கா, சோறு கிடச்சிச்சு, சோறு கிடச்சிச்சாக்கா. அங்கே பாரு ரங்கம்மா மூஞ்ச பாரு, மூஞ்சி தொங்கி போச்சு. அக்கா, தொங்கி போனால் தொங்கி போகட்டும், நமக்கு வேண்டியதே சோறு. அது கிடைச்சா போதும், அவ்வளோதான். எப்படியோ இவளுக்கு சாதிச்சு போடுற ஆளுங்க. இவளுக்கு கூட மட்டும் என் மருமகளை சேர்த்து வைக்கவே கூடாது. அங்கே பாருட்டி, இந்த ரங்கம்மா நமக்கு சொத்தையே எழுதி தர போகிற மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அக்கா, என்ன தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம திங்கிறதா அக்கா. ஏக்கா, என்ன சாப்பிடுதீங்க? ஆர்டர் பண்ணுங்க அக்கா. இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரேம். எனக்கு வந்து ஒரு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தா போதும். எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. ஏக்கா சரோஜாக்கா, நீங்கள் என்ன சாப்பிடுதீங்க அது சொல்லுங்க. நான் என்ன பெருசாக சாப்பிட போதேன். எனக்கு ஒரு மீல்ஸ் இருந்தால் போதும். சரிங்கக்கா, சரிங்க. ரங்கம்மா நீங்கள் என்ன சாப்பிடுதீங்க? எனக்கு எதுவும் வேலைட்டி. இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தா நமக்கு சாப்பிட்டதோடு சரி போல் அப்புறம் செரிமானம் ஆகாது. வயிற்றால வாயால் போக போதும், பயமாக இருக்குது அக்கா. அம்மா, ஏன் எப்படி சொல்லுதா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சாப்பிட்றதுக்கு என்னம்மா வேணும் உனக்கு? நம்மளும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பேசாமல் நம்மளும் நல்லா திருட வேண்டியதான். இந்த பானு எதுவும் சொன்னாலே ஃப்ளை ரைஸ்னு, அதையும் நம்மளும் தின்னு பார்ப்போமா? இதற்கு தின்னதே இல்லையே. பிரேம், எனக்காப்பா, எனக்கு அந்த ஃப்ளை ரைஸ் வேணும்பா. என்னது ஃப்ளை ரைஸா? ஏக்கா, ஃப்ளை ரைஸ்னு ஏதாவது இருக்கா என்ன? இந்த கிழவி என்ன ஃப்ளை ரைஸ்ன்னு சொல்லிட்டு கிடக்கா? இவன் என்ன பறக்கவா போறா? ஃப்ளை ரைஸாம்ல, அதாண்டி எனக்கும் விளங்கலை. ஃப்ளை ரைஸ்னு ஏதாவது இருக்கா என்ன? இம்மா, ஃப்ளை ரைஸா அப்படின்னு ஏதாவது இருக்குதா என்ன? இல்லை, நமக்கு தான் தெரியலையா, ஒன்றும் புரியலையா. இருங்கம்மா, நீங்கள் ஏன் மீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணிக்க கூடாது? அது சாப்பிட்டா எதுவும் ஆகாது. சாம்பார் ரச்சம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோன்னா வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். உங்களுக்கும் எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதில் சொல்லிச்சா எனக்காக ஒரு நாள் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோட்டல்கிட்டலாம் வரோம்ல. இந்த பானு ஆர்டர் பண்ணான் ஃப்ளை ரைஸ்னு ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. அதுதான் சரி நம்மளும் தின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சு. அக்கா, இந்த கிளவி ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ளை ரைஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கா போல. எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னாச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அம்மா, நீ ஃப்ளை ரைஸ்ன்னு சொல்லுதல்ல, அது ஃப்ளை ரைஸ் கிடையாது, ஃப்ரைட் ரைஸ். அம்மா, உனக்கு நான் அதையே ஆர்டர் பண்ணிடுதேன், சரியா? சரி பாப்பேன். அக்கா வந்துருச்சு, சாப்பிடுவோம். என்ன ரங்கம்மா, எப்படி இருக்கு ஃப்ளை ரைஸு ஃப்ரைட் ரைஸு? எதை என்னல இது ஏதோ வெந்து வேகாத எடுத்துட்டு வந்து கொடுத்தா மாதிரி இருக்கு.
என்னால் எதையும் மெல்லவே முடியல. அதுக்கு தரங்கம்மா நான் அப்பயே சொன்னேன், இந்த ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு. மீல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா எதுவும் பண்ணாது வயசான காலத்தில். பொது எடுத்து சரோஜா, எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் திங்க முடியாதா? எப்படி தின்னு காட்டுறேன் பாரு. ஐயே ரங்கம்மா, தப்பா எடுத்துக்க வேண்டாம், அது கடிக்க கஷ்டமா இருக்குன்றதுக்காக தான் சொன்னேன். ஏக்கா சரசக்கா, அவங்களே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாயை பொழுதுட்டு? இப்படி திரும்பி உங்க மீல்ஸ் சாப்பிடுங்க. பார்த்தல சரோஜா, எப்படி தின்னுட்டேன்னு பார்த்தல? ஏங்கா என்னக்கா இது? இந்த கிளவி அதுக்குள்ளே மொத்தத்தையும் தின்னு போட்டாலே. ஆமாட்டி, இது என்ன பல்லா இல்ல புல்டோசரா? அதுக்குள்ளே இந்த தின்னு போட்டா. எப்ப பிரேம், நான் கார்ல வெயிட் பண்ணுதேன், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க சரியா? ஏன் அக்கா, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? ட்ரீட்டு ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு பிரேம், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரிங்க சரிங்க அக்கா. ஏக்கா என்னக்கா, ரங்கம்மா எக்ஸ்பிரஷனே சரியில்லையே, என்ன ஏதாவது பிரச்சனையோ? சேச்சே, ரங்கம்மாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுடி. ரங்கம்மாவால மீதி பேருக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஏம்மா ஏன் இப்படி சோகமா இருக்கே, என்னாச்சு? ஒன்னும் இல்ல பிரேம், சீக்கிரம் வீட்டுக்கு போ, சீக்கிரமா வீட்டுக்கு போ, அவ்வளவுதான், வேற எதுவும் என்கிட்ட கேட்காத. சரி சரிம்மா, சீக்கிரம் போயிட்டுதேன். ஏன் இப்படி பரபரக்கிறீங்க? ஓட்டிட்டு போக வேணாமா? ஏன் ரங்கம்மா, பொறுமையாவே போனாதான் என்ன? அதான் பசிக்கு சாப்பிட்டாச்சுல, பொறுமையா வீட்டுக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ வாய மூடிட்டி. என்னக்கா இந்த கிழவி இப்படி கத்துதா? ஏதோ பிரச்சனை போலையே. பானு, நீ எதுக்கும் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டே வா சரியா? அதுதான் பண்ணி ஆகணும் போல. அதுதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. அக்கா, ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வரல? ஆமாட்டி, ரொம்ப ரொம்ப பேட் ஸ்மெல்லா வருது. இனிமே சரோஜாக்கா கிட்ட கேட்டு பாப்போம். சரோசாக்கா, சரோசாக்கா, சரோசாக்கா என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துருங்க எழுந்துருங்கக்கா. ஐயோ சரோஜாக்காக்கு என்னாச்சு? அக்கா எழுந்துருங்கக்கா, சரோசாக்கா எழுந்துருங்க. ஐயோ நம்ம படம் வேலையா இருந்தா சரோஜாக்கு இப்படி ஆயிடுச்சோ, என்ன பண்றது இப்போ? அக்கா என்னக்கா ஆச்சு? சரோஜாக்கா என்னாச்சு? இருந்து பாருங்க, இங்க பாருங்க அக்கா, சரோஜாக்கா. ஒன்றும் இல்லை பிரேம், நான் நல்லா தான் இருக்கேன். அது என்னவோ தெரியல, ஒரு கெட்ட நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு மூச்சே விட முடியல, அந்த மாதிரி ஆயிட்டு. இப்போ பரவாயில்ல பிரேம். அப்பாடா, இவன் எப்படியோ எழுதி முடிச்சுக்கிட்டா, இல்லைன்னா நம்மள அவ்வளோதான் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. இந்த வயிறு வேறு நமக்கு கடமைக்கிட்டு இருக்கே. பிரேம் எதுக்கு போய் ஓடிக்கிட்டு கிடக்கா? சீக்கிரம் வீட்டுக்கு போ, சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு சொல்லுதாளா? நான் வேகமா போனா எப்படி போறது? வண்டி ஓட்டிட்டு தானே இருக்கேன், பொறுமையா தானே போக முடியும். வரப்போது எனக்கு வரப்போதே. அடியே கிளவி, நீ பார்த்த வேலை தானா இது? அப்போ இந்த பேட்ஸ்மேன் வருது நாங்களாம் கத்திட்டே கிடக்கும், நீ குச்சி விட்டு விட்டு கம்முன்னு இருக்கியா? ஐயோ இவளுக்கு கேட்டுச்சு போலியா? இந்த ரங்கம்மா பார்த்த வேலை தான் போலே, நமக்கு மயக்கம் வந்துட்ட மாதிரி ஆயிட்டு. ரங்கம்மா நீங்கள் குச்சி விடுங்க, அதெல்லாம் எதுவும் தப்பு சொல்லலை. ஆனால் குச்சி விடுறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்டலாம் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் ஜன்னல் எல்லாம் திறந்து வைப்போம். ஏன்னா உங்கள் குச்சி விட எங்களுக்கு ஆக்சிஜன் வாயு கிடையாது உயிர் வாழ்றதுக்கு, சரிங்களா? ஏடி நீங்கள் யாரும் விட மாட்டீங்களா? என்னை மட்டும் சொல்கிறீங்க? போகடி அப்படி. உடனே தான் எனக்கு இந்த பிரச்சனையே. நீ தான் ஹோட்டலில் போய் தின்னான்னு சொல்லிட்டே கிடந்தேன். ஹோட்டலில் போய் தின்னான்னு தான் சொன்னேன், ஃப்ரைட் ரைஸ் தின்னான்னு சொல்லலை. இப்போ பாருங்க பறந்து குச்சி விட்டுட்டு இருக்கீங்க. ராஜமாதாவா இருந்த நீங்க இப்போ குசுமை கிளவி ஆயிட்டீங்களா ரங்கம்மா?